Hi everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது எக்ஸசைஸ் 3.18ல் அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இதில் 2 ப்ராப்ளம் உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். அது ட்ரை பண்ணிவிட்டு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அண்ட் இதோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது இது வரைக்கும் பார்க்காதவங்க நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. Let's go for the session. Yeah. So next problem, 6th problem. இந்த क्वेश्चनல வந்து உங்களுக்கு ரெண்டு மேட்ரிசஸ் கொடுத்திருக்காங்க A and B. நீங்க என்ன ப்ரூவ் பண்ணனும் அப்படினா AB = BA அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ணனும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் LHS சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட LHSல AB மட்டும் இருக்கு. ஸோ A மேட்ரிக்ஸும் B மேட்ரிக்ஸும். ஸோ இங்கே நடுவில் எந்த ஆப்ரேஷனும் இல்லை இல்லையா? எந்த ஆப்ரேஷனும் இல்லை அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். ஸோ நீங்கள் ஏன்ற மேட்ரிக்ஸையும் பின்ற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஸோ அந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நான் இப்போ கன்சிடர் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ப்ராடக்ட் பண்ணணுன்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரோ பை காலம் மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு ரோவையும், அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ரோவையும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு காலம் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பொசிஷனிங் பண்ணிடுங்க. ஏற்கனவே சொன்னதுதான், கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகுற வரைக்கும் நீங்க பொசிஷனிங் மேட்ரிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷனிங் மேட்ரிக்ஸ் தான் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகே, ஸோ இதுதான் பொசிஷனிங் த மேட்ரிக்ஸ். நீங்க ஒன்ஸ் பொசிஷனிங் த மேட்ரிக்ஸை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை மல்டிப்ளை பண்ணுங்க. கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ்ன்றது இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் இந்த ரெண்டு எலிமெண்ட்டும். இதே மாதிரி உங்களோட 4 பொசிஷன்லயுமே நீங்க அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 × 1 1 -3 2s are 6. நெக்ஸ்ட் பொசிஷன்ல வந்து 1 × -2 -2 1 × 2 2 + 2 and here 1 × 3 3 1 × -3 -3 last one 3 × -2 -6 + 1. ஸோ இதோட ஆன்சர் இப்போ என்ன வரும்? 1 - 6னா -5 0 0 -5. ஸோ நீங்க அதை எழுதுங்க. -5 0 0 -5. ஸோ இதுதான் உங்களோட மேட்ரிக்ஸ் AB, அதோட ப்ராடக்ட் நம்ம கிடைச்சிருக்க ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா RHS ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். RHS வந்து BA. ஸோ இப்போ நீங்க Bன்ற மேட்ரிக்ஸ், இந்த RHS பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் நமக்கு B மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் Bன்ற மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. 1 -2 -3 1. நெக்ஸ்ட் Aன்ற மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. 1 2 3 1. ஸோ எடுத்து எழுதின பிறகு again positioning the matrix row by column method. First row first column and first row second column. So first row first column, first row and second column. Okay, second row first column, second row first column, second row second column. -3 1 2 1. Okay, so உங்களோட பொசிஷனிங் த மேட்ரிக்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 × 1 1 -6. Here 1 × 2 2 -2 2 -2 -3 + 3. Here -6 + 1. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஆன்சர் என்னதான் வந்திருக்கு? -5 0 0 -5 வந்திருக்கா? ஸோ இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸையும் பாருங்க. உங்களோட ABயோட மேட்ரிக்ஸும் -5 0 0 -5 தான். ஸோ இது வந்து நீங்க வந்து என்னன்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் 1 நேம் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க ஈக்குவேஷன் 2 நேம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? From 1 and 2 your AB = BA. So one more step you can write LHS = RHS. AB = BA, hence proved. ஸோ எவ்வளோதான் ப்ராடக்ட்ன்றது. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டில் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோ பை காலம் அப்படின்ற ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோன்றத ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்லையும் காலம்ன்றத செகண்ட் மேட்ரிக்ஸ்லையும் எடுக்கிறோம். அதை வச்சு நீங்கள் பொசிஷனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து வர ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க, A B and C. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து A into BC is equal to AB into C.
இதான் நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏதாவது ப்ராக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் இருக்கிற மேட்ரிக்ஸோடு நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே எல்ஹெச்எஸ் சைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே பிசி இருக்குது. இது வந்து நீங்கள் அட் அ டைம் சேமாக கூட பண்ணலாம், பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் தனியாக பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு பிசி பண்ணிவிட்டு அதோட ஆன்சரை நான் ஏ கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிசி சூஸ் பண்ணியிருக்கேன். பிசி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பி மேட்ரிக்ஸ் அண்ட் தென் சி மேட்ரிக்ஸ். ஸோ ரோ பை காலம் மெத்தடில் நீங்கள் இதை இப்போ பொசிஷன் பண்ண போகிறீங்க. தட் இஸ் 4 0 2 1 4 0 0 2. ஓகே, அண்ட் செகண்ட் ரோ 1 5 2 1 1 5 0 2. ஓகேவா? ஸோ பொசிஷன் பண்ண பிறகு கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s are 8 plus 0, 8 plus 0 and 0 plus 0, and here 2 plus 5, 0 plus 10. Okay, so நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 8 plus 0 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 8 0. இங்கே 5 plus 2 7 10. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து பிசியோட மேட்ரிக்ஸ் தான். இதோட ப்ராப்ளம் முடியாது, ஏன்னா நம்ம ஏயோடையும் மல்டிப்ளை பண்ணணும் எல்ஹெச்எஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸோட நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூ ரைட் ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் அங்கே கிவன்ல இருக்கு 1 2 1 3, and then your BC matrix, resulting matrix is 8 0 7 10. ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ரோ பை காலம்ல பொசிஷனிங் பண்ணுறேன். 1 2 8 7 1 2 0 10. Okay, and next row 1 3 8 7 1 3 0 10. Okay ma? So positioning பண்ண பிறகு multiply பண்றோம். 8 plus 14 0 plus 20, and here 8 plus 21, and here 0 plus 30. Okay, so your final answer is here 14 plus 8 is 22. Here 0 plus 20 is 0, 21 plus 8 is 29, and 30. So this is your answer for A into BC. So இதை equation 1 ன்னு சொல்லி நீங்கள் நேம் பண்ணிக்கலாம். இப்போ இதே ப்ரொசீஜரை நம்ம RHSக்கு இப்போ ரிப்பீட் பண்ண போகிறோம். RHSல AB into C இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் RHS AB மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம C கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு RHSல நான் AB ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டேன். இது A மேட்ரிக்ஸ் அண்ட் B மேட்ரிக்ஸ். அதே நீங்கள் ரோ பை காலம் மெத்தடில் இது பொசிஷனிங் பண்ணுங்கள். 1 2 4 1 1 2 0 5. Here 1 3 4 1 1 3 0 5. Okay, so once practice ஆயிட்டோம்னா நமக்கு இந்த ஸ்பீடு கிடைச்சிரும். Then you have to multiply the corresponding elements. 1 into 4 4 plus 2, here 0 plus 10, and here 4 plus 3, and here 0 plus 15. So your answer is 4 plus 2 is 6 10 7 15. Okay, so this is your AB matrix. So but number find out பண்ண வேண்டியது AB into C. So your resulting matrix into C, your resulting matrix is nothing but 6 10 7 15, and your C matrix, it is given here 2 0 1 2. Okay, again you have to positioning this and this. 6 10 2 1 6 10 0 2, and here 7 15 2 1 7 15 0 2. Okay, so positioning matrix பண்ணியாச்சு, and now we want to multiply the corresponding entries. So 12 plus 10, 0 plus 20, 14 plus 15, 0 plus 30. So what is the answer? 10 plus 12, 22, 20, 29, 30. So this is your answer for AB into C, and name this as 2. Now see here, already I have written here one first equation. So both the answers are same. LHS RHS ரெண்டுமே என்னதான் வந்திருக்கு? சேமா வந்திருக்கு. Therefore from 1 and 2, LHS equal to RHS, hence verified that AB into C is equal to A into BC.
ஸோ ப்ரொசீஜர்ஸ் ஆர் சேம். நீங்கள் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், இதை மட்டும்தான் நீங்கள் கவனமாக பண்ண வேண்டி இருக்கும். மற்றபடி கால்குலேஷன் ஆகட்டும், அதோட ப்ரொசீஜர் மெத்தட்ஸ் எல்லாமே சேம் தான். ஒன்ஸ் நீங்கள் அதில் தரவு ஆயிட்டீங்கன்னா அது மேனிப்புலேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது. திஸ் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அதே கொஸ்டின் தான், பட் அதோட அனதர் சப்டிவிஷன். a minus b into c is equal to ac minus bc. இதுதான் உங்களோட கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம LHS சைடு என்ன இருக்கு? a minus b into c இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போயும் நான் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போகிறேன். வெளியில் இருக்கிற c வந்து ப்ராடக்ட்ல இருக்கு, பட் உள்ளே இருக்கிற ரெண்டு மேட்ரிசஸ்க்கு நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வந்து லிசன் பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ராப்ளம்ல ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இட்ஸ் அ காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதனால நமக்கு அதில் வந்து சிம்பிள்ஸ் எதுவும் நடுவே வரல, வெறுமனே ப்ராடக்ட்ல நம்ம பண்ணோம். பட் இங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து நடுவில் ஒரு சம் ஆஃப் அடிஷன் ஆஃப் டூ மேட்ரிசஸ் ஆர் சம் ஆஃப் டூ எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சைடு உங்களுக்கு இது LHS சைடு இருக்கு, ORHS சைடு அதோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சியை உள்ள ஏயோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா AC மைனஸ் பியோட பண்ணோம்னா BC. ஸோ அதான் உங்களோட RHSல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம LHS ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா RHS வெரிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ LHS வந்து என்ன இருக்கு? a minus b into c. இதுவுமே நீங்கள் அட் அ டைம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை தனித்தனியாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி தனித்தனியாக பண்ண சொல்லி கொடுத்தேன். இந்த ஒரு ப்ராப்ளம் அட் அ டைம் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து a minus b. ஸோ இது நீங்கள் ஃபர்ஸ்ட் a மேட்ரிக்ஸ் மைனஸ் b மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. 1 2 1 3 மைனஸ் 4 0 1 5. இங்கே ஏன் நான் இன்னொரு ஒரு ஹோல் ப்ராக்கெட் ஒரு கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அடுத்து நீங்கள் ஒரு சி மேட்ரிக்ஸ் எழுத போறீங்க. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ண போகிறோம். இதை ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் டு அவாய்ட் கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சி. சின்றது என்னது? 2 0 1 2. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணிட்டு வர்ற மேட்ரிக்ஸ் ஆன்சரை இது கூட ப்ராடக்ட் பண்ணுங்க. எப்பவுமே ப்ராக்கெட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சரியா? ஸோ இது வந்து மைனஸ்ன்றப்போ ரெண்டுத்தோட ஆர்டருமே 2 cross 2 தான். ஸோ சேம் ஆர்டர் தான். ஸோ கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ 1 minus 4 2 minus 0 1 minus 1 3 minus 5. இப்போ நான் இது பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்கிறனால 2 0 1 2 இந்த சீன்ற மேட்ரிக்ஸை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கடைசியாக கிடைச்ச மேட்ரிக்ஸ்கோட நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 minus 4 இட்ஸ் minus 3 2 0 3 minus 5 இஸ் minus 2. ஸோ இதோட நீங்கள் இப்போ இந்த மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ண போறீங்க அகைன் பை ரோ பை காலம் மெத்தட். ஸோ ரோ பை காலம் மெத்தட்ல ரோ அண்ட் காலம். ஸோ minus 3 2 பொசிஷனிங் பண்ணுறேன் 2 1 minus 3 2 0 2. Next 0 minus 2 2 1 0 minus 2 0 2. Okay, so positioning பண்ண பிறகு அது corresponding entries multiply பண்ணனும். minus 3 2s are 6 plus 2 0 plus 4 and here 0 minus 2 0 minus 4. Okay, so இது நம்ம corresponding entries multiply பண்ணியாச்சு. இப்போ இதோட ஆன்சர் இப்போ உங்களுக்கு என்ன வருது அப்படினு பாத்தீங்கன்னா minus 6 plus 2 அப்படினா minus 4 0 plus 4 plus 4 minus 2 and here your answer is minus 4. So this is your answer for A minus B into C. So இதை நீங்க 1 ன்னு சொல்லி நேம் பண்ணிட்டு அடுத்து ORHS பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதையும் நம்ம வெரிஃபை பண்ணி ஆன்சர் கரெக்டா வந்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? So here your ORHS AC minus BC. So இங்க பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு டேர்ம் இருக்கு. ACன்றது ஒரு டேர்ம், BCன்றது ஒரு டேர்ம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நீங்க Aயையும் Cயையும் ப்ராடக்ட் பண்ணனும், செகண்ட் டேர்ம்ல Bயையும் Cயையும் ப்ராடக்ட் பண்ணனும். இங்க இதுவுமே சேம் டைம் பண்ணலாம், பட் நம்ம தனித்தனியா பண்ணிட்டு கிடைக்கிற ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆன்சரை ஃபைனலா சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வர கன்ஃபியூஷன்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பெட்டர். ஓகே, சோ நான் ஃபர்ஸ்ட் AC ப்ராடக்ட் பண்ண போறேன். அதனால என்னோட A மேட்ரிக்ஸையும் C மேட்ரிக்ஸையும் சூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். Now row by column method. நான் இப்போ பொசிஷனிங் பண்ணல. I am going to write the answer directly. So once நான் ஏற்கனவே சொன்னதா தரவு ஆயிட்டீங்கன்னா பொசிஷனிங் த மேட்ரிக்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கிளாரிட்டிக்காக எழுதுற ஒரு ஸ்டெப். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்டெப் எழுதாமையும் நீங்க பண்ணலாம். நான் இப்போ எழுதாம பண்றேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் இல்ல, கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் பண்ண போறேன். ஸோ 1 2 is 2 plus 2. So 1 into 0 0, 2 into 2 4. Here 1 into 2 2, 3 into 1 3, 1 into 0 0, 3 2s are 6. So அப்ப இதோட ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? 2 plus 2 4
4 5 6. So AC ஓட ஆன்சர் நமக்கு கிடைச்சாச்சு. So next வந்து BC. So B மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க 4 0 1 5. அடுத்து வந்து C ஓட மேட்ரிக்ஸ் 2 0 1 2. So இதையும் நான் பொசிஷனிங் பண்ணல, டைரக்டா மல்டிப்ளை பண்றேன். Okay, 4 into 2, 4 2s are 8. 1 into 0, 0. Again 4 into 0, 0. 0 into 2, 0. 1 into 2, 2. 1 into 5, 5. 1 into 0, 0. Then 5 2s are 10. So அப்ப இதோட ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 8 0 7 10. So நமக்கு ஆனா நம்ம AC and BC இப்ப தனித்தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். பட் RHS we want to subtract both the matrices. So next வந்து நான் ரெண்டையும் subtract பண்ண போறேன். என்னோட AC யோட ஆன்சரையும் BC யோட ஆன்சரையும் subtract பண்ண போறேன். 4 4 5 6 minus 8 0 7 10. So subtraction அப்படினா என்னது? corresponding entries நம்ம என்ன பண்ணிக்கலாம்? subtract பண்ணிக்கலாம். அப்ப 4 minus 8 4 minus 0 5 minus 7 6 minus 10. அப்ப என்ன ஆன்சர் வந்திருக்கு உங்களுக்கு? -4 4 5 minus 7 is -2 minus 4. So இதை நீங்க 2 எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட 1 ஏற்கனவே நம்ம கிடைச்சிருக்கு இல்லையா LHS, இதோட ஆன்சரையும் அதையும் வெரிஃபை பண்ணுங்க. both the one they are same. Therefore from 1 and 2 LHS equal to RHS. Hence proved that A minus B into C is equal to AC minus BC. So this is what your answer for this problem. நீங்க இந்த மாதிரி தனித்தனியா கொஞ்சம் பொறுமையா பண்ணீங்கனா without any mistakes you can complete the problem. Okay? And this is your another problem, another subdivision, the same 7th question. Okay? So இங்க என்ன question அப்படினு பாத்தீங்கன்னா A minus B the whole transpose is equal to A transpose minus B transpose. So இங்க product involve ஆகல, நமக்கு வெறுமனே subtractionம் transposeம் தான் involve ஆயிருக்கு. So such a easy problem. So first நான் LHS எடுத்திருக்கேன், A minus B the whole transpose. So first இங்கேயும் அதே procedure தான். உங்களுக்கு அந்த bracket குள்ள இருக்கிற A minus B நீங்க find out பண்ணிட்டு அதுக்கப்புறமா transpose பண்ணுங்க, சரியா? So நான் first நான் A minus B find out பண்ண போறேன். So A minus B அப்படினா உங்களோட A matrix minus B matrix. A matrix is 1 2 1 3 minus your B matrix is 4 0 1 5. So do subtraction, the corresponding entries we want to subtract, that's all. So 1 minus 4, 2 minus 0, 1 minus 1, 3 minus 5. So உங்களோட ஆன்சர் என்ன வரும்? -3 2 0 3 minus 5, it is -2. So இப்போ இது வந்து நமக்கு A minus B தான் நம்ம find out பண்ணிருக்கோம். Next we have to find out the transpose. So இதுக்கு நீங்க transpose எடுக்கணும். So transpose னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் already. We can interchange row into column or column into row. So நான் இப்போ வந்து என்னோட column row-ஆ எழுத போறேன். First column வந்து -3 இருக்கு, அது row-ல எழுதிட்டேன். Second column-ல 2 -2 இருக்கு, அது row-ல எழுதிட்டேன். So this is your answer for LHS. Next you have to consider your RHS. RHS என்ன இருக்கு? A transpose minus B transpose னு இருக்கு. So இப்போ இங்க இது பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல A-வை வந்து A transpose பண்ணிட்டு B-யை B transpose பண்ணிட்டு அந்த ஆன்சர் தான் நம்ம subtract பண்ணணும். A-யையும் B-யையும் subtract பண்ணிட்டு அப்புறம் transpose பண்றது கிடையாது. அதுதான் நம்ம previous LHS-ல பண்ணிருக்கோம். இங்க நீங்க first முதல்ல A-யை transpose பண்ணிக்கோங்க. உங்களோட A matrix வந்து 1 2 1 3. அப்போ A transpose-ன்றது என்னது? column வந்து row-ஆ எழுதுங்க. 1 1. இந்த column row-ஆ எழுதுனா 2 3. So this is your A transpose. அடுத்து B-ன்ற matrix எடுத்துக்கோங்க 4 0 1 5. இதை இப்போ நீங்க transpose பண்ணுங்க. 4 1ன்ற column நான் row-ஆ எழுதியிருக்கேன். next column row-ஆ எழுதியிருக்கேன். So இப்போ A transpose and B transpose கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ இதை தான் நம்ம subtract பண்ணணும். A transpose minus B transpose. இந்த ரெண்டு ஆன்சரையும் நீங்க இப்போ subtract பண்ணுங்க. 1 1 2 3 4 1 0 5. So the corresponding entries can subtracted. 2 minus 0, 3 minus 5. So your answer is -3 0 2 minus 2. Just check out your first equation, that is -3 0 2 minus 2. Here also the same one. Therefore from 1 and 2 your LHS is equal to RHS. Hence proved that A minus B the whole transpose is equal to A transpose minus B transpose. Okay, so it's another problem. It's only involving with your subtraction and transpose. So இதை confuse பண்ணிக்காதீங்க. product, subtraction, addition, transpose எல்லாத்தையும் எல்லா ஆபரேஷனையுமே வந்து நீங்க clear-ஆ understand பண்ணிட்டீங்கன்னா such a very easy problems we have in matrices chapter.
and this is your 8th problem. So இங்கே நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ் A B கொடுத்திருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது A square plus B square is equal to I. So இங்க மேட்ரிக்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு trigonometries ratios இருக்கு. So அதை பார்த்த உடனே பயந்து போய் இந்த ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணலாம் வேண்டாம். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். நம்ம பண்ற தப்பே இதுதான். நம்பர்ஸ்க்கு பதிலா ஒரு வேரியபிளோ இல்ல வேற ஏதாவது வந்துட்டாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், பயந்து அதை ஸ்கிப் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண தேவையே இல்லை. நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன், பாருங்க. புரிஞ்சுட்டீங்கன்னா வெரி வெரி ஈஸி ஒன். ஓகே, ஸோ இங்கேயும் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு I. ஸோ நான் ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கிறேன். LHS வந்து A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர்னு இருக்கு. இங்கே சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் இருக்கு. எனக்கு ரெண்டு டேர்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல A ஸ்கொயர் இருக்கு, செகண்ட் டேர்ம்ல B ஸ்கொயர் இருக்கு. நீங்க இங்கேயுமே ஒரு டேர்மா நீங்க சால்வ் பண்ணிட்டு கடைசியா அந்த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிடுங்க. முதல்ல A ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இங்க நீங்க என்ன தப்பு பண்ண கூடாதுன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். என்ன காமனா சில்ட்ரன் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா A ஸ்கொயர்ன்றனால A மேட்ரிக்ஸை எழுதி ஸ்கொயர் போட்டு உள்ள இருக்க எலிமெண்ட் எல்லாம் ஸ்கொயர் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப பெரிய தப்பு மேட்ரிக்ஸ்ல. ஏன்னா மேட்ரிக்ஸ்ல எக்ஸ்போனென்ஷியல் கிடையாது. அது ஒரு விஷயத்தை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. there is no exponential in matrix. ஓகே, அப்போ நான் எப்படி இது சால்வ் பண்ணணும்? அப்போ நம்ம எக்ஸ்போனென்ஷியல்ல இதை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணலாம்? A ஸ்கொயர்னா நீங்க எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணுவீங்க? A into A இல்லையா, twice of the same base. அதுதான் A ஸ்கொயர் நம்ம எழுதுறது. ஸோ ரெண்டு தடவை நீங்க அந்த மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணணும், அதுதான் இங்கே அர்த்தம். ஸோ டோன்ட் டேக் ஆர் டோன்ட் ரைஸ் த பவர் ஃபார் த கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ ட்வைஸ் நான் எழுதியாச்சு. இப்போ ரோ பை காலம்ல இது மல்டிப்ளை டேரக்டா கூட மல்டிப்ளை பண்ணிடுங்க. பொசிஷனிங் த மேட்ரிக்ஸ் வேண்டாம். ஒன்ஸ் நம்ம தரோவாயிட்டா நம்ம டேரக்டா பண்ணிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மல்டிப்ளை பண்ணணும். காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணா எப்படி எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஸோ காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா இட்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா and 0 into 0 0. ஓகேவா? அடுத்த காலமோட மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்த காலம் ஃபர்ஸ்ட் பொசிஷன் 0 இருக்கு. ஸோ காஸ் தீட்டா இன்டூ 0 0 ஆயிடும். அதே மாதிரி இங்க 0 இருக்கு, அங்க காஸ் தீட்டா இருக்கு, அதுவும் 0 ஆயிடும். திரும்ப இதை பண்றேன். 0 into காஸ் தீட்டா 0, காஸ் தீட்டா into 0 0, 0 into 0 0. பட் இங்க ரெண்டுமே காஸ் தீட்டா இருக்கு. ஸோ அகைன் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ இங்க என்ன வரும்? 0வோட எதை ஆட் பண்ணாலும் நமக்கு அதே தான் ஆன்சர். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதுதான் உங்களோட A ஸ்கொயரோட ஆன்சர். ஸோ சிமிலர்லி நெக்ஸ்ட் நம்ம B ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். B ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணிடலாம். ஸோ B into B மேட்ரிக்ஸை இதே மாதிரி நீங்க ட்வைஸ் எழுதிக்கோங்க. ட்வைஸ் எழுதிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே, sin theta 0 0 sin theta. ஓகேவா? ஸோ அகெயின் ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ணுங்க கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ். sin theta into sin theta என்ன வரும்? sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். 0 into 0 0. அடுத்த காலமோட மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் 0 இருக்கு. sin theta into 0 0, 0 into sin thetaவும் 0. இதை மல்டிப்ளை பண்ணா 0 into sin theta 0, sin theta into 0வும் 0, 0 into 0 0, sin theta into sin theta it's sin square theta. So twice நம்ம மல்டிப்ளை பண்றப்ப we should raise the power. So sin square theta தான் கொடுக்கணும். இப்போ இதோட ஆன்சரும் என்னதான் வரும்? sin square theta 0 0 sin square theta ன்னு வரும். இது நம்மளோட B ஸ்கொயரோட ஆன்சர். ஸோ LHS வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தோட ஆன்சரை இப்போ நான் ஆட் பண்ண போறேன். என்னோட A ஸ்கொயரோட ஆன்சர் வந்து cos square theta 0 0 cos square theta இருக்கு. பிளஸ் B ஸ்கொயரோட ஆன்சர் வந்து sin square theta 0 0 sin square theta இருக்கு இல்லையா? ஸோ கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்க? ஆட் பண்ண போறீங்க. ஏன்னா ரெண்டுமே 2 cross 2 மேட்ரிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பொசிஷன் பிளஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 பிளஸ் 0. அகெயின் கீழே 0 பிளஸ் 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? நான் என் ப்ராப்ளம் நீங்கள் இங்கே எப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ட்ரிக்னோமெட்ரி 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. அந்த ஐடென்டிட்டிஸ் படிச்சிருப்பீங்க. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஐடென்டிட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஐடென்டிட்டி பிரகாரம் இதோட வேல்யூவையும் நான் என்னன்னு மாற்றலாம்? 1 0 0 1ன்னு மாற்றலாம். இது வந்து இட் இஸ் நத்திங் பட் அவர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I2 இல்லையா? ஸோ இதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும். A square plus B square is equal to I இருக்கா? இங்கே நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ நான் LHS எடுத்து RHS கொண்டு வந்துட்டேன். ஸோ this is your RHS. So therefore LHS is equal to RHS, hence proved your problem. ஸோ இந்த மாதிரி trigonometric ratios இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக சால்விங் ஆகி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் மேட்ரிக்ஸில். ஓகேவா? So this is your last problem. I'm going to explain now.
ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏன்ற ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ, அவ்வளோதான். இங்கே வந்து இங்கே ப்ராடக்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. என்னன்னா ஏயையும் ஏ டிரான்ஸ்போஸையும் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ண போறோம். அதுதான் உங்களோட எல்ஹெச்எஸ்ல இருக்கு இல்லையா. ஸோ ஏன்றது கிவன் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ்னா நம்ம அதை ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணணும். நாங்கள் எழுதியிருக்கேன். ஏ டிரான்ஸ்போஸ்னா உங்களுக்கே தெரியும், இன்டர்சேஞ்சிங் ரோ இன்டு காலம் ஆர் காலம் இன்டு ரோ. ஸோ நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் காலம் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை ஃபர்ஸ்ட் ரோலையும் அண்ட் செகண்ட் காலம் சைன் தீட்டா காஸ் தீட்டாவை செகண்ட் ரோலையும் நான் எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஏன்ற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு, அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஏன்ற கிவன் மேட்ரிக்ஸை நான் எழுதிக்கிறேன். அது கூட நான் என்ன ப்ராடக்ட் பண்ண போறேன், ஏ டிரான்ஸ்போஸ். அது நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை எழுதிக்கோங்க. மைனஸ் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. ஸோ இப்போ இது நம்ம ரோ பை காலம்ல நீங்க ப்ராடக்ட் பண்ணணும். நான் டைரக்டா ப்ராடக்ட் பண்றேன், கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட். Cos theta into cos theta, cos square theta. So cos square theta. Sin theta into sin theta, sin square theta. So plus தான் வரும், ஏன்னா பாசிட்டிவ். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஓவர். ஃபர்ஸ்ட் ரோ இப்போ செகண்ட் காலம். அப்ப இதோட ஃபர்ஸ்டையும் இதோட ஃபர்ஸ்ட், இது செகண்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. cos theta into sin theta அப்படியே தான் எழுதணும். cos theta sin theta தான் எழுதணும். சரியா. இங்க வந்து பவர்லாம் எழுத முடியாது, பிகாஸ் ரெண்டுமே வேற குவாண்டிட்டி. பட் அங்க மைனஸ் இருக்கிறனால யூ ஹேவ் டு ரைட் minus cos theta sin theta. அப்படி நீங்க ப்ராடக்ட்ல எழுதினா போதும். அடுத்து sin theta cos theta. ஸோ இதுவுமே டிஃப்ரெண்ட் குவான்டிட்டின்றனால நீங்க எப்படி எழுதிக்கலாம், sin theta cos theta ன்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா. அடுத்து நான் இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்றேன். sin theta cos theta. அகைன் அதே தான் ப்ராடக்ட். sin theta cos theta sin theta plus cos theta sin theta. ஸோ இது வேற குவான்டிட்டின்றனால நான் அப்படியே ப்ராடக்ட் மட்டும் பண்ணிட்டேன். பட் இப்போ செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா சேம் இருக்கு. இங்கேயும் sin theta இருக்கு, அங்கேயும் sin theta இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ sin ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். அகைன் cos thetaன்றப்போ பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ஓகேவா. ஸோ இதுதான் உங்களோட மேட்ரிக்ஸ். இப்போ அகைன் நான் ஏற்கனவே சொன்னதுதான், இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் இருக்கா, ஒரு டேர்ம் பாசிட்டிவும் ஒரு டேர்ம் நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப ரெண்டுமே என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்க ஒரு டேர்ம் நெகட்டிவ் ஒரு டேர்ம் பாசிட்டிவ், ரெண்டுமே சேம் டேர்ம்ஸ் தான். cos theta sin theta cos theta sin theta தான். அதனால நம்ம வந்து அதை கேன்சல் பண்ணிடலாம், இல்ல ரிமூவ் பண்ணிடலாம். we can put 0. இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், ஐடென்டிட்டி பிரகாரம் இதோட வேல்யூ வந்து என்னது 1. ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டிலே படிச்சிருப்பீங்க. sin square theta plus cos square theta value is 1. So 1 0 0 1. So idoda answer, it's nothing but your identity matrix. So this is what your RHS we want to prove. Therefore your answer verified that LHS is equal to RHS. Okay ma. So A transpose is equal to I. It's very simple. Pathale theriyum. Trigonometric ratios தான் உள்ள இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க கரெக்ட்டா மல்டிப்ளை பண்ணீங்கனா ஆன்சர் எவ்வளவு சிம்பிளா வந்துருச்சு பாருங்க. சோ இதுதான் நம்ம கவனிச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரியா. சோ 9th ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். அகைன் நான் சொல்றேன், வேரியபிளோ இல்ல ரேஷியோ trigonometric ratios வந்தா பயப்படாதீங்க. கரெக்ட்டா நீங்க சால்வ் பண்ணீங்கனா easily can able to arrive your answer. Okay. And now I just left 2 problems I left in this exercise 10 and 12. அது ரெண்டு உங்களுக்கு எக்ஸர்சைஸ்க்காக தான் நான் லீவ் பண்ணிருக்கேன். அந்த ரெண்டு ப்ராப்ளம் இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடாலஜி வெச்சு ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஆன்சர்ஸ் வரல, டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். And thank you for watching my video. Thank you students.